கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில பொருளை யாருமே விற்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பொருள் தான் நம்ம முத வாங்கின சைக்கிள். நமக்கு சீட்டை உட்காந்து ஓட்டி பழகணும்னு ஆசைதான், ஆனா நமக்கு கால் எட்டாது. இந்த குரங்கு பெடல் போட்டு பழகி அதுக்கப்புறம் கம்பியில உட்காந்து ஓட்டி அதுக்கப்புறம் தான் சீட்டை உட்காந்து ஓட்டுவான். அப்ப ஓட்டும் போது அந்த கையை விட்டுட்டு இப்படி போகும்போது கிடைக்கிற சந்தோஷம் இப்ப நம்ம நண்பர்களோட பைக்ல எத்தனை ரைடு போனாலும் கிடைக்கிறதே இல்லைங்க. செயின் கலண்டா கை முழுக்க கிரீஸ் ஆகுறது, பஞ்சர் ஆனா கடை வரைக்கும் தள்ளிட்டு போறது, விழுந்து முழங்கால காயமானா மறுநாளே அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டுறது, சந்தோஷமா தாங்க வாழ்ந்துருக்கோம் நம்ம. இப்ப எல்லார் வீட்லயுமே பைக் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு மூலையில வீட்டுல ஒரு சைக்கிளோ பழைய டிவிஎஸ் 50 நின்றுகிட்டு தாங்க இருக்கு. கேட்டா அது ராசியான வண்டின்னு சொல்லுவோம் நம்ம. அப்படி ஒரு ராசியான வண்டி உங்க வீட்லயும் நிக்குது அப்படின்னா, சைக்கிளோ டிவிஎஸ் 50 இல்ல வேற ஏதோ வண்டியோ, அந்த வண்டி பேரை கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவளை பேர் என்ன மாதிரி நாணயமா இருக்க மாட்டான். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா, ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல, அப்பப்ப காத்து இறங்குது.